Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஆம்பூர் பிரியாணியை நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஆம்பூர் பிரியாணி செய்யறதுக்காக குக்கரை வந்துட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் ஊத்ததுக்கு அப்புறமா இதுலயே வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்ல பிரியாணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இது கூடவே வந்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலா பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ரோஸ் முக்கு, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா இதுல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கிடைக்கணும். இந்த ஆம்பூர் பிரியாணி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச சுவையில இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நமக்கு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே தான் இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாத்துருங்க மறக்காம. இப்போ நம்ம சேர்த்துக்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே வந்துட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க இஞ்சி பூண்டெல்லாம் வந்துட்டு நல்லாவே வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா இதுல நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாங்க. இன்னைக்கு நான் ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, இது நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி எல்லாம் அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டோங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப பிரியாணி செஞ்சீங்கனாலுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க, நல்லாவே வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் வந்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் புதினா தலையும் இப்ப சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இந்த பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப அதிக டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேர்த்திருக்க மல்லித்தலை புதினா தலை எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. இப்ப நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 7 நிமிஷம் வந்துட்டு நான் இந்த 8 வரமிளகாய் வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. அதை வந்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதுலயே கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டுங்க. இப்ப பாருங்க, நல்லாவே வதங்கிட்டு இருக்குது. எண்ணெய் எல்லாம் லைட்டா பிரிய ஆரம்பிக்குங்க. அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மிளகாய் பேஸ்ட் எடுத்து அப்படியே உள்ள சேர்த்துடலாங்க. பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மற்ற பிரியாணி செய்யறதை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சுவை வந்துட்டு ரொம்ப அருமையான சுவையா இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பா பிரியாணி செய்யுங்க. இப்ப பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க.
இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்துட்டு நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ வந்துட்டு உள்ள சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்னைக்கு 500 கிராம் சிக்கன் வந்துட்டு உள்ள சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருக்க சிக்கன் பீசஸ்ல எல்லாமே மசாலாஸ் எல்லாம் நல்லா படுற மாதிரி கலக்கி விடுங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டு உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இப்ப எதுவும் உப்பு சேர்க்க வேண்டாம். பத்தலனா மட்டும் கடைசியா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு சிக்கன்லயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால வந்துட்டு அதிகமா இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விடுங்க. 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே வந்துட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வந்து மூடிட்டு அப்படியே வந்துட்டு வேக வச்சிடலாங்க. இப்ப பாருங்க, ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா அப்படியே வெந்து கிடைச்சிருச்சு. நமக்கு ஓரளவு வந்துட்டு அப்படியே கொதிக்கிற அளவுக்கு வந்தா போதும். இப்போ அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் இதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே வந்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா வந்துட்டு இதை கலந்து விடணுங்க. இந்த பிரியாணி வந்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சுவையில இருக்குங்க. இப்ப அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லாவே வெந்துட்டு இருக்குது. இது கூடவே வந்துட்டு இப்ப நமக்கு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடலாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு 3 டம்ளர் வந்துட்டு அரிசி வச்சிருக்கேன், அதனால வந்துட்டு இதுல 6 டம்ளர் நான் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்ப பாருங்க, நல்லாவே கலந்து விட்டாச்சு தண்ணி ஊத்திட்டு. இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க, இந்த தண்ணி வந்துட்டு நமக்கு நல்லா கொதிச்சு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இப்ப அதுல வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய உள்ள சேர்த்தரலாங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம சேர்த்திருக்க அரிசி வந்துட்டு நமக்கு அப்படியே லைட்டா வெந்து கிடைக்கணும். இப்ப பாருங்க, அரிசி எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா வெந்துருச்சு. அடுத்ததா வந்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசிலும் போட்டுடலாம். ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். இப்ப பாருங்க, 2 விசில் வந்துருச்சு. நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணி எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இது வந்து கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சுவையில இருக்குங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஆம்பூர் பிரியாணிய ஆனியன் ரைத்தா கூடிய குழம்பு கூடிய வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். பாருங்க, பார்க்கும் போதே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்குது. உங்க வீட்லயும் வந்துட்டு இந்த ஆம்பூர் பிரியாணியை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.